தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், பொங்கல் பண்டிகையொட்டி ஆடுகள் விற்பனை எந்த அளவுக்கு அமோகமாக இருக்கிறது? எவ்வளவு ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஆடுகள்? விவரங்களை சொல்லுங்க. பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. ஆடுகளை வாங்க ஏராளமான வியாபாரிகள் குவிந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. ஆடுகளை வாங்க ஏராளமான வியாபாரிகள் குவிந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகளை வாங்க வியாபாரிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். வழக்கம் போல் இல்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான வியாபாரிகள் ஆடுகள் வாங்க குவிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆடுகள் 5,000 முதல் 30,000 வரை விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், விவரங்களை சொல்லுங்க. அதாவது கவிப்பிரியா, தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் வியாழக்கிழமை, அதாவது வாரந்தோறும் வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் இந்த ஆட்டுச் சந்தையானது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் அதிகப்படியான வியாபாரிகள் இங்கு ஆடுகளை கொள்முதல் செய்து விற்பனையாக வாங்கி செல்வார்கள். தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீபாவளி பண்டிகை மற்றும் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பண்டிகைகள் இருந்ததால் இந்த சந்தைக்கும் மற்றும் தங்கங்கோயில் அருகே உள்ள பாம்புக்கோயில் சந்தை, அதுபோல் திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தை உள்ளிட்ட சந்தைகளுக்கு வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிகப்படியான வியாபாரிகள் வந்தனர். தற்போது இந்த பாவூர் சத்திரம் சந்தையானது இது இந்த கிராம பகுதிகளில் வளர்க்கக்கூடிய இந்த ஆடுகள் என்பதால் இங்கு அதிகப்படியான இந்த ஆடு வளர்ப்போர் இந்த சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இந்த பகுதிக்கு இன்று வியாழக்கிழமை என்பதால் வெளி மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் வெளி ஊர்களில் இருந்தும் அதிகப்படியான வியாபாரிகள் ஆடுகளை கொள்முதல் செய்ய வந்திருந்தனர். இதனால் ஆட்டு சந்தையானது தற்போது களை கட்டி வருகிறது. குறிப்பாக ஒரு ஆடு 5,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 வரை கணிசமாக இந்த வியாபாரம் நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த சந்தையை பொறுத்தளவுக்கு பல்வேறு கிராம பகுதியில் நடப்படும் இந்த கோயில் கொடை விழாக்களுக்கும் மற்றும் பக்ரீத் பண்டிகை, ரம்ஜான் பண்டிகை உள்ளிட்ட பண்டிகை காலங்களுக்கும் இந்த சந்தையில் தான் ஆடுகள் வாங்கி செல்வார்கள். தற்போது இந்த பொங்கல் பண்டிகைக்கும் தற்போது ஆடுகளை வாங்கி செல்வதற்கு பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இந்த வருடம் பக்ரீத் பண்டிகை மற்றும் ரம்ஜான் பண்டிகை வருவதாலும் ஒரு சில நபர்கள் இந்த சந்தைக்கு இந்த செம்பரி ஆடுகள் வாங்குவதற்கும் வந்திருந்தனர். தற்போது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த வியாபாரம் என்பது தற்போது களை கட்டியுள்ளது. அதாவது தீபாவளி பண்டிகை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருடப்பிறப்புக்கு அந்த வியாபாரத்தை விட தற்போது பொங்கல் பண்டிகைக்கு அதிக அளவில் வியாபாரம் நடைபெறுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஆடு வளர்ப்பவர்களும் ஆர்வமாக இந்த மற்ற சந்தைக்கு போனாலும் கூட இந்த பாவூர் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சந்தைக்கு ஆர்வமுடன் அந்த குட்டி முதல் பெரிய ஆடுகள் வரை இவர்கள் கொண்டு தற்போது விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆடுகள் விற்பனை என்பது தற்போது களை கட்டி வருகிறது.
பிரியா. விவரங்களுக்கு நன்றி ராஜன்.